10,000 பர் மந்த் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 10,000 எப்படி நம்ம கோல்டில், சில்வரில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மற்றும் ஷேர்ஸ் இது 4லையும் சேர்த்து எப்படி அதை டைவர்சிஃபை பண்ணி மேக்ஸிமம் ரிட்டர்ன் எப்படி கொண்டு வரதுங்கிறத நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த 10,000 3 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒன்று ETF, ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட், அது மூணாவது ஷேர்ஸ். ETFக்கு 3,000, மியூச்சுவல் ஃபண்டுக்கு 4,000 அண்ட் ஷேர்ஸுக்கு 3,000. ஃபஸ்ட் ETF 3,000ங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இதை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று கோல்டு ETF, அந்த கோல்டு ETFக்கு 1,500, அந்த ரெண்டாவது சில்வர் ETF 1,500. இது நமக்கு 3,000க்கான ETF பிளான். ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்டில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ரெண்டாவது ஃப்ளெக்ஸி கேப். இந்த ரெண்டுலேயுமே 2,000 ரெண்டு அலோகேஷன் கொடுக்குறோம். அது மியூச்சுவல் ஃபண்டுக்கான 4,000 நமக்கு அது மேட்ச் பண்ணுது. மூணாவது ஷேர்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்மால் கேப்புக்கு 1,000 ருபீஸும், லார்ஜ் கேப்புக்கு 2,000 ருபீஸும் நம்ம இந்த அலோகேஷனில் கொடுக்குறோம். உங்களோட அடுத்த கேள்வி, ETFனா எந்த ETF, கோல்டு ETFில் எது பெஸ்ட், ஃப்ளெக்ஸி கேப்பில் எது பெஸ்ட், அண்ட் ஸ்மால் அண்ட் மிட் கேப்னா அதில் எது பெஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இதை டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ.